விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்தில் இருக்கிறோம். இருக்கன்குடி கிராமத்தில் அன்னைக்கு பௌர்ணமி ராத்திரி நிலா வெளிச்சத்தில் வயல்வெளியில் ரெண்டு இளம் பெண்களான காமாட்சியும் செல்லம்மாவும் பேசிக்கிட்டே நடந்து போனாங்க. அந்த குறுகலான பாதையில் அவங்க கலகலன்னு சிரித்து அரட்டை அடிச்சுக்கிட்டே வந்தாங்க. அப்போது காமாட்சி கேட்டால், நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்த சாந்தி ஏண்டி அந்த ஆலமரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டால்? என்ன பிரச்சனை? செல்லம்மா, எனக்கும் தெரியல, ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க அது காத்து கருப்பு வேலையா இருக்குன்னு. அந்த வரப்பில் கொஞ்சம் முன்னால் நடந்து சென்ற காமாட்சியும், ஆமாண்டி, எங்கள் ஆத்தாலும் அதான் சொன்னாங்க, பேய் பிடிச்சவங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்களாம். நீ பேய் நேரில் பார்த்து இருக்கியா என கேட்டார். இதை கேட்டு செல்லம்மா பதில் சொல்லவே இல்லை. என்னடி பதிலே சொல்ல மாட்ட என்று காமாட்சி சொல்லிக்கொண்டே பின்னாடி திரும்பி பார்த்தார். அவளுக்கு பெரிய அதிர்ச்சி. இவ்வளவு நேரம் பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்த செல்லம்மா காணமே. குழம்பி போன காமாட்சி செல்லம்மா என்று கத்தினாள். எந்த பதிலும் வரவில்லை. பயத்தில் ஆடி போய் நின்ற காமாட்சி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வேகமாக ஓடிப்போனாள். நடந்த விஷயத்தை ஊர் மக்களிடம் சொன்னார். ஊர்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து செல்லம்மாவை இரவு முழுவதும் தேடினான். அவளை எங்கும் காணவில்லை. காலையில சாந்தி தூக்கு போட்டு இறந்த அதே ஆலமரத்துல செல்லம்மாவும் தூக்கில் தொங்கிறதை பார்த்த ஊர் மக்கள் பயத்தில் ஆடி போனாங்க. இன்னைக்கு வீடியோவில் விருதுநகர் மாவட்டத்தில் கோவில் கொண்டுள்ள அம்பாள் இருக்கன்குடி மாரியம்மன் வரலாற்றை பார்க்கலாம். இந்த அம்பாளின் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு முன்னே நம்ம சில யுகங்களை கடந்து பயணம் செய்ய வேண்டும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் சரித்திரம். வாங்க கதைக்குள்ள போகலாம். துவாபர யுகத்தில் பஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் தென்மண்டலத்தில் பிரம்மாண்டமான சதுரகிரி மலையை வந்தடைந்தனர். அவர்களின் கடினமான பயணத்திற்கு பின் புத்துணர்ச்சி அடைவதற்கும் சிவபூஜை செய்வதற்கும் நீர் தேவைப்பட்டனர். ஆனால் அருகிலே எங்கும் நீரூற்று காணப்படவில்லை. ஒரு பெரிய மரத்தின் கீழே நின்ற திரௌபதி தன் கவலையை வெளிப்படுத்தி, அரசா, தண்ணீர் இல்லாமல் எங்களுக்கு சடங்குகளை செய்ய முடியாது என்று தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த அர்ஜுனன், பயப்படாதே திரௌபதி, நமக்கு வேண்டியது தெய்வம் கொடுக்கும் என்று நம்பிக்கை கூறினார். அப்படின்னு நம்பிக்கை சொல்லி வானத்தை நோக்கி அவன் பார்வையை உயர்த்தி கைகளை கூப்பி பூமாதேவியையும் கங்காதேவியையும் வணங்கினான். அவனுடைய பக்தியில் தூண்டலடைந்த பூமாதேவி மற்றும் கங்காதேவியை வணங்கி தனது காண்டீபத்தை எடுத்து பூமியை நோக்கி ஒரு அம்பை விடுவான். அந்த அம்பு பாய்ந்த இடத்தில் ஒரு தெளிவான நீரூற்று வெடித்து மலையின் சரிவுகளை கடந்து நிலத்தின் வழியே ஓடியது. அந்த நேரத்தில் யுதிஷ்டிரன், அர்ஜுனா, உன்னுடைய பக்தியாலும் திறமையாலும் இந்த கங்கை பெருக்கெடுத்து ஓடுகிறது. இனி இது அர்ஜுனா நதி என்று அழைக்கப்படும் என்று அறிவித்தார். திரௌபதியும் பாண்டவர்களும் அதனை புனிதமாக கருதி தங்களுடைய சடங்குகளை நிறைவேற்றினர். இது சதுர யுகத்தின் இரண்டாவது யுகமான பிரேத யுகத்தின் காலகட்டம். தசரத மைந்தர்களான ஸ்ரீராமர் மற்றும் லட்சுமணர் கிஷ்கிந்தையிலிருந்து கிளம்பி வானர கூட்டங்களுடன் இலங்கையை நோக்கி மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடர்ந்த காடுகள் வழியாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களது முகங்களில் இடைவிடாத பயணத்தின் சோர்வு பிரதிபலித்தது. சூரியன் மேலே இருக்க வனவிலங்குகளின் தொலைதூர ஒலிகளால் சலசலத்த காடு சூழ்ந்திருந்தது. ராமர் தன் நெத்தியில வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டே மெதுவாக நடந்தார். அப்போது லட்சுமணர், இந்த காடு நீண்டதே போகுது, வெப்பம் நம்மை சோர்வடைய செய்கிறது என்று கூறினார். விலகி நின்ற வானர வீரர்களும் தாகத்தால் சோர்வடைந்த நிலையில் இருந்தனர். தண்ணீர் இல்லாமல் தொடர்ந்தால் பயணம் மேலும் தாமதமாகும். உடனடியாக தண்ணீரை தேட தீர்மானித்தனர். திடீரென்று அருகிலிருந்து இலைகள் சலசலத்த சத்தம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. அப்போது காற்றோடு கலந்த ஒரு அமைதியான உருவம் வெளியில் வந்தது. மெல்லிய புன்னகையுடன் வந்த அந்த உருவம் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அவர் ஒரு வயதான முனிவர் என்று தெரிந்தது. முனிவர் புன்னகையுடன், தசரத மைந்தர்களே, நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்று கூற, ராமர் கலைப்புடன், உங்கள் வார்த்தைகள் எங்கள் சோர்வுற்ற இதயங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றன. ஆனால் தண்ணீர் கிடைக்காமல் பயணத்தை தொடர முடியாது. தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு முனிவர், ராமா, நீ நிற்கும் இந்த புனித மண்ணின் அடியில் கங்கை இருக்கிறது என்று கூறினார். அதை கேட்ட லட்சுமணர் ஆச்சரியத்துடன், கங்கை நதி பூமியின் அடியில் மறைந்திருக்கிறதா என்று கேட்டார். முனிவர்,
தெளிவாக சொன்னார். ஒரு காலத்தில் அகத்திய முனிவர் இந்த நிலத்திற்கு விஜயம் செய்தார். தன் ஞானத்தால் முக்காலத்தையும் உணர்ந்து தன் கமண்டலத்தில் கங்கை உட்பட பல புனித தீர்த்தங்களை சேமித்து இங்கே புதைத்தார். அந்த புதையல் இப்போது செயலற்ற நிலையில் உள்ளது. ராமர் தன் வில்லின் அம்பை எடுத்து தங்களின் ஆசீர்வாதத்துடன் அந்த புனித தீர்த்தத்தை மீட்டெடுப்பேன் என்று கூறி பூமியை நோக்கி அம்பை எய்தினார். அம்பு குத்திய இடத்தில் உடனே ஒரு நீரூற்று பீரிட்டு வெளியேறி கங்கை நதியாய் பாய்ந்தது. அந்த நீரோட்டத்தில் ராமரும் லட்சுமணரும் புனித நீரை குடிக்க புத்துணர்ச்சி அடைந்தனர். முனிவர் சொன்னார், தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு கிடைக்கும் புண்ணியங்களை இந்நதி நினைவூட்டட்டும். புதையலாய் மண்ணுக்குள்ளிருந்த இந்த புனித நீர் ஆறாய் பாய்ந்ததால் இதை வைப்பாறு என்று அழைப்பார்கள். முனிவரின் ஆசீர்வாதத்துடன் ராமர் தங்கள் இலங்கை பயணத்தை தொடர்ந்தனர். நீண்ட காலம் முன்பு ஒரு புகழ்பெற்ற முனிவர் அம்பாளின் தரிசனம் பெறுவதற்காக கடுமையான தவம் மேற்கொண்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிசய குரல் அவருக்கு கேட்டது. அர்ஜுனா ஆறு மற்றும் வைப்பாறு இடையிலுள்ள மேட் பகுதியில் செல், அங்கு உனக்கு அம்பாள் தரிசனம் கிடைக்கும் என்று குரல் கூறியது. அந்த இடத்திற்கு சென்ற முனிவருக்கு அம்பாள் நேரில் தோன்றி காட்சி அளித்தார். அதன் பின்னர் அம்பாள் அருளை தரிசித்து முனிவர் தனது கைகளால் அம்பாளை சிலையாக வடிவமைத்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு இயற்கை சீற்றம் காரணமாக அந்த சிலை மண்ணில் புதைந்து காணாமல் போனது. செல்லம்மாவின் மரணம் சாந்தியின் மரணத்தை தொடர்ந்து கிராம மக்களின் மனதில் நெருக்கடி ஏற்படுத்தியது. இரு பெண்களும் ஒரே ஆலமரத்தில் தூக்கு போட்டு இறந்த செய்தி கிராமத்தை கலக்கத்தில் ஆழ்த்தியது. இது வெறும் தற்கொலையா அல்லது மறைமுக சாபத்தால் உண்டானதா என்ற கேள்வி கிராம மக்களின் மனதை உலுக்கியது. அடுத்த 5 நாள்ல மேலும் 2 பெண்கள் மர்மமாய் உயிரிழந்தது. கிராமத்துக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. செந்தாமரை எனும் வயது வந்த பெண்ணும் பிரியாவும் அடுத்த இரவில் ஆலமரத்தின் அருகே சென்றபோது அவர்களையும் மரணம் ஆட்கொண்டது. அப்பொழுதே ஊரே பயத்தில் ஆழ்ந்தது. இரவு முழுவதும் ஆலமரத்தின் அருகே முறுக்கலான சத்தங்களும் சில நேரங்களில் வெளிச்சமும் தெரிந்தது. இந்த நிகழ்வுகள் கிராம மக்களை திகைக்க வைத்தது. கிராமத்தில் உள்ள வயதான மூதாட்டி சொன்னாள், சாந்தியும் செல்லம்மாவும் மரணத்திற்கு பின் அவர்கள் ஆவி இங்கு தங்கியிருக்கலாம். அவைகளை அடக்குவதற்கு நாம் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். இதையடுத்து கிராம மக்கள் ஆலோசனைக்காக அருகிலுள்ள குன்றில் வசிக்கும் சாமியாரிடம் சென்றனர். சாமியார் தன் கண்கள் மூடி தியானத்தில் ஆழ்ந்து பின்னர் சொன்னார், இந்த ஆலமரத்தின் கீழே அசுர சக்தி தங்கியிருக்கிறது. மரத்தை வெட்டினால் அந்த சக்தி நீங்கி கிராமம் துன்பத்திலிருந்து நீளும் மரத்தை வெட்டுவதற்கு முன் அங்கு புனித பூஜை செய்ய வேண்டும். அந்த பூஜை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடக்கும் முன்பே அன்றைய காலை பசுமையான காற்றில் வயல்வெளிகள் பசுமை சேலை போர்த்திய வளாக இருந்தது. மழைக்கு பிறகு நிலத்தில் எழுந்த மனம் கிராம மக்களின் தினசரி வேலைகளுக்கு புத்துணர்ச்சியை தந்தது. அந்த சூரிய காலை கிராமத்தில் பிறந்த சாதாரணமான சிறுமி மீனாள் சாணம் சேகரிக்க தன் கூடையை எடுத்துக்கொண்டு வயல்வெளிகளில் சென்று கொண்டிருந்தார். மீனாள் எளிமையான பச்சை சட்டையும் வெள்ளை தாவணியும் அணிந்திருந்தாள். அவளுடைய மெல்லிய உற்சாக குரலில் ஒரு குயில் சத்தம் இருந்தது. தன் தோழிகளுடன் சிரித்துக்கொண்டே வயல் வழியாக துள்ளி குதித்து கொண்டே அவள் சென்றாள். அன்று அவள் வழக்கமான இடத்தை விட்டு ஒரு புதுமையான இடத்தில் தன் சாணக்கூடையை வைத்தாள். மீனாள் கிளே கிடந்த சாணத்தை எடுத்து கூடையில் போட்டாள். அதன் பின் தன் வேலையை முடித்துவிட்டு மீண்டும் திரும்பி அந்த கூடையை எடுத்தாள். ஆனால் அந்த கூடை முதலில் இருந்தபடி இல்லை. அது திடீரென ஒரு பாறையைப் போல கனமானதாக மாறியிருந்தது. மீனாள் குழப்பத்துடன் முயற்சித்தாள். மீண்டும் முயற்சித்தாள். எப்படியோ அதை நகர்த்த முடியாமல் திண்டாடினாள். சிறுமியின் முகத்தில் பயமும் குழப்பமும் கலந்ததைக் கண்டு அருகிலிருந்த கிராம மக்கள் கூட்டமாக அங்கு கூடியார்கள். மீனாள் கதறினாள், என்னால் கூடையை எடுக்க முடியல. அது ஒரு அற்புத தருணம். திடீரென மீனாளின் சிறிய உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவளுடைய கண்கள் ஒரு வெளிச்சத்தால் பிரகாசித்தன. அவள் குரல் திடீரென பலமாக மாறியது. அங்கு இருந்த அனைவரும் மயங்கி அமைதியாக நின்றார். மீனாள் தன் குரலில் அல்லாமல் தெய்வீக குரலில் பேசத் தொடங்கினார். இந்த இடம் ஒரு புனிதமானது. என் திருமேனி இங்கு புதைந்து கிடக்கின்றது. அதை எடுத்து இந்த இடத்திலேயே என்னை நிலைநாட்டுங்கள். இங்கு பசியும் பயமும் தீரும். நான் உங்களை காத்து நிற்பேன். அப்போது உங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்றாள். அம்பாளின் வார்த்தையை கேட்ட கிராம மக்கள் அதே இடத்தை தோண்டி சிலையை கண்டுபிடித்தனர். சாமியாரின் வழிகாட்டுதலால் ஆலமரத்தை வெட்டி
அங்கு சிலையை நிறுவினர். அதன் பின்னர் புனித பூஜைகள் நடத்தப்பட்டன. சமயோசனை முடிந்தவுடன் கிராமத்தின் மர்ம சம்பவங்கள் நிறுத்தம் பெற்று மக்கள் அம்பாளை நம்பி வழிபட்டனர். அந்த ஆலமரத்தின் இடம் அம்பாளின் ஆலயமாக மாறியது. இன்றும் அந்த இடத்தில் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் உற்சாகமாக திகழ்கிறது. அதற்கு பின்னர் கிராமத்தில் எந்த பாவ சாபங்களும் காணப்படவில்லை. அம்பாளின் அருளால் மக்கள் வாழ்வில் நிம்மதியை அடைந்தனர். இரட்டை தீர்த்தம். வனவாசம் சென்ற அர்ஜுனன் தன் தாகம் தீர மேற்கு மலை தொடர்ச்சி மீது பானம் எய்தான். அதிலிருந்து பொங்கிய நீர் நதியாக பெருக்கெடுத்தது. இந்நதி அவனது பெயராலேயே அழைக்கப்பெற்றது. அர்ஜுனா நதி அம்மன் கோயிலுக்கு வடக்கே ஓடும் அர்ச்சுனா நதியானது. இதேபோல் இலங்கை சென்ற ராமபிரான் பூஜைக்காக அந்த மலை மீது அம்பெய்தார். அப்போது பிறந்த நதி வைப்பாறு எனப்பட்டது. அம்மன் கோயிலுக்கு தெற்கே ஓடுவது வைப்பாறு எனப்படும். இந்த வைப்பாறு கரிவலம் வந்த நல்லூர், சாத்தூர், கொல்லாம்பட்டி வழியாக பாய்ந்து இருக்கன்குடி அடைந்து அங்கு ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கும் அர்ச்சுனா நதியுடன் கலந்து முத்துலாபுரம், விளாத்திகுளம் வழியாக சென்று கடலில் கலக்கிறது. இவ்விரு நதிகளும் கங்கைக்கு ஒப்பானது என்பதால் இரு கங்கைக்கும் நடுவில் அமைந்த கோயில் என்பதை உணர்த்தும் விதமாக இருகங்கைக்குடி எனப்பட்ட ஊர் இருக்கன்குடி என மருவியது. பக்தர்கள் 2 தீர்த்தங்களிலும் நீராடி அம்பிகையை வழிபட்டு வரலாம். ஆதி அம்பிகை அம்பாள் இங்கு சிவ அம்சமாக இருப்பதால் சன்னதி எதிரே நந்தி இருக்கிறது. தினமும் அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கும்போது திரை போடப்பட்டுவிடும். பௌர்ணமி என்று நடக்கும் அபிஷேகத்தை பக்தர்கள் காணலாம். கோயிலில் இருந்து சற்று தூரத்தில் அம்பாள் கிடைத்த இடத்தில் ஆதி அம்பாள் சன்னதி உள்ளது. இங்கு அம்பாள் உருவம் பொறிந்த சூலம் மட்டும் வைக்கப்பட்டுள்ளது. கரும்பு தொட்டில். குழந்தை இல்லாதவர்கள் அம்பாளுக்கு கரும்பு தொட்டில் நேர்த்திக்கடன் செய்வதாக வேண்டுகின்றனர். கரும்பில் தொட்டில் கட்டி அதில் குழந்தையை படுக்க வைத்து சன்னதியை வலம் வருகின்றனர். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் அக்னி சட்டி அங்கப்பிரதட்சணம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். வயிற்று வலி தீர மாவிளக்கு தீபம் ஏற்றுகின்றனர். இதற்காக தனி மண்டபம் உள்ளது. பிரகாரத்தில் வடக்கு வாசல் செல்லி, வெயிலுகந்தம்மன், வீரபத்திரர், பைரவர், காந்தவராயர், பேச்சியம்மன், முப்பிடாதி உள்ளனர். பிரார்த்தனை தலம். பக்தர்களின் குறை தீர்க்கும் பிரதான பிரார்த்தனை தலம் இது. கண் நோய் உள்ளவர்கள் வயனமிருத்தல் என்ற விரதத்தை அனுஷ்டிக்கின்றனர். ஒரு சிலர் நோய் தீரும் வரை இங்கேயே இருந்து விடுகின்றனர். சிலர் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து தங்கிவிட்டு மறுநாள் செல்கின்றனர். இவர்கள் தங்குவதற்கு கோயிலில் மண்டபம் உள்ளது. இவர்கள் அம்பாளின் அபிஷேக தீர்த்தத்தை கண்ணில் விட்டுக்கொள்ள நோய் நிவர்த்தியாவதாக நம்பிக்கை. விவசாயிகள் இந்த தீர்த்தத்தை நிலத்தில் தெளிக்கின்றனர். அறுவடையானதும் அம்பிகைக்கு நவதானியம், நெல், காய்கறி காணிக்கை கொடுக்கின்றனர். கால்நடைகள் நோயின்றி இருக்கவும் இத்தீர்த்தம் கொடுப்பதுண்டு. அம்மை நோய் உள்ளவர்கள் அம்பிகைக்கு ஆமணக்கு விதையை காணிக்கையாக்கி வழிபடுகின்றனர். அம்பாளுக்கு உருவ காணிக்கை, கண்மலர் சாத்தி நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர். அதிசயத்தின் அடிப்படையில் பொதுவாக அம்மன் இடது காலை மடிந்து வலது காலை தொங்கவிட்டபடி இருக்கும். ஆனால் இந்த அம்மனோ இந்த அண்டசராசரத்தில் ஆக்கலும் அழித்தலும் நானே. நானின்றி ஓர் அணுவும் அசையாது என்பதற்கேற்ப வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டிருக்கிறார். இந்த அமைப்பே இருக்கன்குடி மாரியின் மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்க லைக் மூலம் எங்களுக்கு உங்க ஆதரவை காட்டுங்க. வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அழுத்துங்க. அப்போதான் எங்களுடைய அடுத்த வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம எங்களின் மற்ற வீடியோக்களையும் கண்டிப்பா பாருங்க. உங்களின் வரலாற்றை நம்பிக்கையோடு நிறைவேற்றுவது எங்கள் நோக்கம். நன்றி. உங்கள் ஆதரவை தொடர்ந்து நலமுடன் வளர்க்கும் சரித்திரம் குடும்பத்தினருக்கு. நம் வரலாறு நம் பெருமை.